ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வெளியாயிருந்தால் கூட 2024 ஒரு கனடியன் ட்ராமா த்ரில்லர் படமாக வெளியான த கிங் டைடு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய கதை கிழமை ஒரு ஐலாண்டில் தான் செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தீவில் ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அந்த டவுன் கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே மீன் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலை தான் பெருசாக நம்பி இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ் இல்லை ஒரு ஃபிஷிங் டவுனு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டவுனுக்கு மேயராக ஒருத்தர் இருக்காப்புல. அவருடைய பேர் பாபி பெந்தம். இவருடைய மனைவி பேர் வந்து கிரேஸு. இந்த கப்பல் இருக்காங்க இல்லையா, இதில் இந்த கிரேஸ் இருக்காங்களே, இவங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே ப்ரெக்னெண்ட்டாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அது ஒரு மிஸ்கேரேஜ் ஆகி போயிடுது. இதனால் இந்த கப்பல் வந்து கொஞ்சம் மனவேதனையாகத்தான் இருக்கிறாங்க படத்துடைய ஆரம்பத்தில். அந்த ஊரில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் காலைல அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு போட்டு ஒன்று இந்த ஐலாண்டில் வந்து தரதட்டி போய் கிடக்குது. ஆனால் அந்த போட்டுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் இவங்களுக்கு கேட்குது. இவங்க எல்லாரும் உடனே போய் குழந்தை இருக்கா, இன்னும் அது ஏதாவது இருந்தால் காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லி போய் அந்த கவுந்தல் மேல் இருந்த போட்டை கவுத்தி போடலான்னு பார்த்தா யாராலையும் கவுத்தியே போட முடியல. அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது அந்த போட்டு. ஆனால் ஒரு வழியாக உள்ள தண்ணிக்கு அடியில் போய் பார்த்தா உள்ள ஒரு குழந்தை ஒன்று உள்ள ஒரு ரேக் மாதிரி ஷெல்ஃப் மாதிரி தனியாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது. கடைசியாக குழந்தைய காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஊருடைய மேயராக இருக்கிறார்ல நம்ம பாபி, அவர் ஏற்கனவே நமக்கு குழந்தை கரெக்டாக தங்கவே கிடையாது. அதனால் இந்த பிள்ளையை நம்மளே தத்தெடுத்து சொந்த பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை அது, அதை ஐலா அப்படின்னு சொல்லி பேரும் வச்சு அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் அந்த காப்பாற்றின தருணத்திலிருந்தே இந்த கப்பலுக்கு தெளிவாக தெரியுது, இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. மேஜிக்கல் பவர்ஸு அப்படிங்கிறத விட அசாத்தியமான சக்திகள், பயங்கரமான சக்தி அந்த பிள்ளைக்கு இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஒரு கட்டத்தில் இது அந்த கிராமத்தில் இருக்க பல பேத்துக்குமே தெரியுது. எந்த அளவுக்கு அந்த குட்டி பிள்ளைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு நிரம்பின பிள்ளையாக காமிக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு எந்த அளவுக்கு சக்திகள் இருக்கிறதா காமிக்கிறாங்கன்னா, நீங்கள் கையில் பயங்கரமாக அடிபட்டு இல்லை ஒரு தீக்காயத்தோடையோ இல்லை ஒரு நல்ல அடிபட்டு ஹெவியாக ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு நிலைமையில் அந்த குழந்தைகிட்ட அந்த ஆள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு தொடக்கூட தேவையில்லை. அந்த குட்டி பொண்ணு பக்கத்தில் அந்த ஆளை, அந்த அடிபட்ட நபரை கூட்டு போனாங்க அப்படின்னாலே அடுத்த செகண்டு தழும்பு கூட இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக தோல் மூடி நார்மலாக எப்படி இருந்தாப்புலையோ அவர் அந்த காயம் படுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு தெரியுறாப்புல. அதுவும் எவ்வளோ நேரத்தில் இப்படிங்கிற டைமுக்குள்ளே. இதுலையே ஏங்க இந்த பொண்ணு கிட்டத்தட்ட நம்ம தீவுடைய கடவுளுங்க அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் அந்த பிள்ளையை கிட்டத்தட்ட கும்பிடல, அவ்வளோதான். அந்த லெவலுக்கு எல்லாரும் நடந்துக்கிறாங்க. காலங்காத்தால் விடிஞ்சுன்னா போதும், நம்ம மேயருடைய வீட்டு முன்னாடி கிட்டத்தட்ட அது ஒரு 60-70 பேர் லைனில் நிற்கிறாங்க. என்னன்னு கேட்டால், நாங்கள் ஐலாவை பார்க்க வந்தோம், ஐலாவை பார்த்துட்டு போனால் தான் எங்களுக்கு வேலை வெட்டி நல்லா நடக்குது, எங்களுக்கு ஆரோக்கியமாக ரொம்ப இருக்கும், எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இது யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, அந்த ஐலாண்டில் இருக்க அந்த டவுன்லேயே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காப்புல. அந்த டாக்டருடைய பிஸ்னஸே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இவங்க யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா காய்ச்சல் தலைவல்னு கூட்டு போனால் அடுத்த செகண்ட் சரியாக போகுது. அப்புறத்துக்கு டாக்டரு. இப்போ அந்த டாக்டர் கடைசியில் வேலை வெட்டியே இல்லாமல் அந்த ஆள் 24 மணி நேரமும் குடிச்சு ஒரு முழு நேர குடிகாரனாகவே ஒரு மதுப்பிரியராகவே மாறி இருக்கிறாப்புல அந்த டாக்டர். இதுக்கப்புறம் இந்த கதையில் நம்மளே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கிறிஸ்டியன் ஸ்பார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு நபருடைய ஒரு படம். அவருடைய படங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு 2017 வெளியான ரேடியஸ் அந்த படம் விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். அதே மாதிரி 2019 வெளியான பிரைட் பர்ன், இந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு பெருசாக ஞாபகம் வந்தது. குறிப்பாக அந்த 2019 வெளியான பிரைட் பர்ன் படம் இருக்கே, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். கொஞ்சம் அப்படி ஒட்டின மாதிரி ஒரு கதைக்களம் தான் அது. ஆனால் நார்மலாக போவாங்க சார், எல்லா த்ரில்லர் எல்லா ட்ராமான்னு எல்லாம் பார்த்துட்டோம், வித்தியாசமான ஒரு கதையை ஏதாவது பார்க்கலான்னு நினைக்கிறேன், அப்படி சிக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ரசிகர்களுக்காகவே ஒரு படம் இது. ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். பட் இந்த படத்தில் வைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள், அதாவது டென்ஷன் பில்டப் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக டைம் எடுத்துக்கிட்டு தான் இவங்க பண்ணுறாங்க. ஆனாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாம் நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தான் இதில். எதிர்பார்க்காத சம்பவமாக இருக்குங்கிறத விட அது எதிர்பார்ப்போம், ஆனால் அது எங்கே நடக்கும்னு எதிர்பார்க்க மாட்டோமோ அந்த இடத்துல அந்த மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸும்.
படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே தேவையான விஷயத்தை நீட்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மேயரான பாபி பெந்தம் அவராகட்டும், அவருடைய மனைவி கிரேஸ் ஆகட்டும், அந்த குட்டி பொண்ணு ஐலாவாகட்டும், இன்னும் 2 பசங்க கதாபாத்திரம் வரும், அந்த கதாபாத்திரங்கள் ஆகட்டும், அந்த குடிச்சு போட்டு டாக்டர் வேலையை விட்டுட்டு கடைசியில் சுற்றிக்கிட்டு இருக்காரு, இப்போ 24 மணி நேரமும் குடிச்சிக்கிட்டு வருது அந்த டாக்டர், அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி படத்தில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதாபாத்திரங்களை கனக்கச்சிதமாக கொண்டு வந்தாங்க. சினிமோட்டோகிராஃபரான மைக்கை ரொம்ப ராவாக காட்சிகளை பதிவு பண்ணி வச்சுருந்தாப்புல. இந்த படம் பார்க்குறதுக்கே அதாவது படம் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துலலாம் நம்மளும் கிட்டத்தட்ட அந்த ஐலாண்டில் இருக்க ஒரு நபராகவே மாறி போயிடுறோம். ஓகே, இப்படி தான் நடக்குது, இதான் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செட் அவுட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. மியூசிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயுமே அப்படியே வலிச்செல்லாம் தள்ளி இருக்க மாட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல தான் மியூசிக் வரும், பட் அந்த மியூசிக் ரொம்ப வித்தியாசமான ஒரு மூடை செட் பண்ணுற மாதிரி, ஒரு மிஸ்ட்ரிங்கிற அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்ஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி செட் அவுட் பண்ணப்பட்ட அந்த மூடை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா தான். நிச்சயமாக டெட் ஸ்லோ பர்னிங் ட்ராமாஸ் யாருக்கு பிடிக்குமோ, வித்தியாசமான கதைக்களமாக இருந்தால் அந்த நபர்களுக்கான படம் தான். மற்றவங்களுக்கு இந்த படம் ஏங்க இன்னும் இவ்வளோ விட்டுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு ஃபீலை கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதை நடக்கிறதுக்கு அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த டைமுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சுவாரஸ்யப்படுத்திருக்கலாமோ. எதிர்பார்த்து நடக்குது அது எங்களுக்கும் தெரியுது, ஆனால் அதுக்கு நடுவில் கொஞ்சம் வளவலா குலகுலான்னு போகுது, இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணுது. இத்தனைக்கும் இந்த படம் ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் நெருக்கி தான் ஓடுது. அதனால ஒரு சின்ன படம் தான், பட் ஒரு ஸ்லோ பர்னிங் ட்ராமா அப்படிங்கிறனால இந்த படமே கூட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓடுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை இதனாலேயே கொடுக்குது. இந்த விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு சில பிரச்சனைகளாக உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை தவிர மற்றபடி பெருசாக பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் எதுவும் அப்படி எதுவும் கிடையாது. படத்துடைய ஆரம்ப கட்ட காட்சியே கொஞ்சம் ஒரு பிளட் ஷெட் மாதிரி ஒரு சில விஷயங்கள், அந்த மிஸ்கேரேஜான சீக்வன்ஸ் ஒன்று சொல்கிறேன் இல்லையா, அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் தாராளமாக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம். பட் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல படம் தான் இது. பட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் பார்க்காதீங்க. ஏன்னா பெரிய ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்த்துட்டா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வித்தியாசமான ஒரு கதைக்களம், சுவாரஸ்யமாக வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸும் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கணுன்னா பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.